வணக்கம். நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வாடிக்கையாளரா? அப்போ உங்களுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் தொடர்பான ஒரு பெரிய மாற்றத்தை எஸ்பிஐ அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த பகுதியில நாம விரிவா பார்க்க போறோம். ஆமா, உங்களுடைய எஸ்பிஐ பரிவர்த்தனைகள்ல ஒரு சின்ன மாற்றம் வரப்போகுது. இது உங்களை எப்படி பாதிக்கும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம எஸ்பிஐ, ஒரு புது விதியை கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பா நீங்க டிஜிட்டல் பேங்கிங் பயன்படுத்துறவரா இருந்தா இந்த மாற்றம் உங்களையும் நிச்சயம் பாதிக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். இந்த தேதியை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிப்ரவரி 15 அன்னைக்கு இருந்துதான் இந்த புது ஐஎம்பிஎஸ் சேவை கட்டணங்கள் அமலுக்கு வருது. அதுக்கப்புறம் நீங்க செய்யற பண பரிவர்த்தனைகள்ல இந்த புதிய கட்டண அமைப்பு தான் நடைமுறையில இருக்கும். சரி, இந்த புதிய சேவை கட்டணங்கள்னா என்ன? நம்மளோட பரிமாற்றங்களுக்கு எவ்ளோ செலவாகும்? வாங்க அத பத்தி இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, இந்த முழு விஷயத்திலயும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு. அதுதான் 25,000 ரூபாய். இந்த நம்பர் தான் உங்களுக்கு கட்டணம் உண்டா இல்லையான்னு முடிவு பண்ண போகுது. ரூல் ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க 25,000 ரூபாய்க்கு கீழே பணம் அனுப்புனா எந்த புது சர்வீஸ் சார்ஜும் கிடையாது. ஆனா அந்த அமௌண்ட்டுக்கு மேல அனுப்புனீங்கன்னா நீங்க அனுப்புற தொகைக்கேத்த மாதிரி ஒரு புது கட்டணம் விதிக்கப்படும். அவ்வளவுதான். சரி, அப்ப கட்டணம் எவ்வளோ இருக்கும்னு கேக்குறீங்களா? 25,000 ரூபாய்க்கு மேல நீங்க பண்ற பரிவர்த்தனைகளுக்கு வெறும் 2 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் தான் கட்டணும். இது நீங்க அனுப்புற தொகையை பொறுத்து மாறும். ஓகே, இந்த புது கட்டணத்தால யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆவாங்க? வெவ்வேறு கஸ்டமர்ஸ்க்கு இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு இப்ப பார்க்கலாம். நீங்க நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இல்லனா எஸ்பிஐயோட யோனோ ஆப், இதுல எது மூலமா ஐஎம்பிஎஸ் பரிமாற்றம் பண்ணாலும் இந்த புது சார்ஜ் அப்ளை ஆகும். இந்த அறிவிப்பு வெளியானதும் குறிப்பா சின்ன சின்ன தொகையை வச்சு பிசினஸ் பண்ற சிறு தொழில் முனைவோரும் தினசரி வேலைக்கு போற தொழிலாளர்களும் கொஞ்சம் கவலை தெரிவிச்சிருக்காங்க. சரி, இப்போ ஒரு குட் நியூஸ். இந்த கட்டணத்தை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சார்ஜ் இல்லாம எப்படி பணம் அனுப்பலான்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இந்த புது சார்ஜஸ்ல இருந்து தப்பிக்க சில முக்கியமான விதிவிலக்குகள் இருக்கு. இது நிறைய பேருக்கு நிம்மதியான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். நீங்க பண்ற ஐஎம்பிஎஸ் டிரான்சாக்ஷன் 25,000 ரூபாய்க்கு குறைவா இருந்தா எந்த புது கட்டணமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க நேரா எஸ்பிஐ பேங்க் பிரான்ச்சுக்கு போய் பணம் அனுப்பினாலும் இந்த சார்ஜும் கிடையாது. இது நோட் பண்ணிக்கோங்க. எஸ்பிஐயோட இந்த முடிவு சுவாபாவிகமாகவே சில விமர்சனங்களையும் விவாதங்களையும் கிளப்பியிருக்கு. அதை என்னன்னு பார்க்கலாம். பொதுவா வர்ற விமர்சனம் என்னன்னா, ஒரு பக்கம் கவர்மெண்ட் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி ஆன்லைன் டிரான்சாக்ஷனை ஊக்குவிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் இப்படி ஒரு கட்டண உயர்வு கொண்டு வரது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு கூடுதல் சுமையா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாம அடுத்து என்ன செய்யணும்? உங்களுக்காக இதோ ஒரு சிம்பிளான ஆக்ஷன் பிளான். ஃபர்ஸ்ட், நீங்க மாசம் எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்கன்னு ஒரு தடவை பாருங்க. ரெண்டாவது, இந்த விதிவிலக்குகளை பயன்படுத்தி எப்படி உங்க செலவு குறைக்கலாம்னு யோசிங்க. மூணாவது, உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்தா தயங்காம உங்க பக்கத்துல இருக்கிற எஸ்பிஐ பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த புது கட்டண மாற்றம் நீங்க பணம் அனுப்புற விதத்தை மாத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.